ஏன்னா நீங்க ஓடலையா? வாத்தியாரு எனக்கு தெரிஞ்சவர் தான். என்ன வாத்தியாரே புள்ள பிடிக்க வந்தீங்களா? உங்களை பார்த்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. அப்பா நீ வேற. ஏய் நீங்க என்ன வாங்கடா படிக்க? சார் எங்களை தப்பா நினைச்சுக்கிறாதீங்க சார். எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். இப்ப உங்களுக்கு ஆள் தானே வேணும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க புடிச்சு தரோம். என்னடா? ஆமா சார், நாங்க ஆள் புடிச்சு தரோம் சார். வாழ்ந்தா கெத்தப்பா வாழணும், இல்லன்னா செத்து போகணும்னு சொல்லி வாழ்றவன். முந்திரி பழம் மாதிரி ஒரு பொண்ணு, நாவல் பழம் மாதிரி ஒரு பையன், 2 ஜிங்கங்களை பெத்தவன். நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? சர்க்காரோட நேரடி தொடர்புல இருக்கிறவன் பையன் மேல கை வச்சிருக்க. நீ சாரா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை இப்ப மரத்துல கட்டி வச்சிருவேன். ஏங்க உங்க பையன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? தேடியாப்புலன்னு சொல்றாங்க. என் பையன் சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என் பையன் சத்த நேரத்துக்குள்ள எப்படி மாத்திர பாத்தீங்களா? சொர விதை போட்ட அவரையா முளைக்கும். கணக்கே அடக்க முடியலையா? தேடி ஆப்பிள சார். சார் தேடி ஆப்பிள சார். பாத்தீங்களா சார், இவனும் தேடி ஆப்பிளன்னு சொல்றான். என் நொண்டி மணி, நீ அன்னைக்கு இந்த ஆள் அடிக்கிறேன்னு சொன்னீங்கடா. நீ என்ன அந்த ஆள் அடிக்கிறதே? நான் அந்த ஆள் அடிக்கிறேன்டா. அன்னைக்கு முதல் நாள் பந்திலேயே நீ சொன்னீங்கடா. ஏய் அடிச்சுக்காதீங்கடா. ஏய் ஏய் அடிச்சுக்காதீங்கடா. ஏய் விடுடா. ஏய் அடிச்சுக்காதீங்கடா. இங்க பாருடா, நீங்க யாரும் படிக்க வேணாம்டா. நானே யாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஆனா என்ன கல்லால அடிச்சீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்கடா. எப்படி நம்ம கை பக்குவோம்? டீ மாதிரியே அப்படியே ருசி நாக்கிலே நிக்குது. முதல்ல காசு எடு. காசா? என்ன காசு? எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறேன்னு காசை புடுங்கிட்டு நீ வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியே அந்த காசு. சாப்பாடுனா முன்ன பின்னதான் இருக்கும். முன்ன பின்னையா? அடுத்த வேலைக்கு பாருங்க, அசத்திடுறேன். என்ன மிளகாய்க்கு பதிலு வெங்காயத்தை வச்சு அனுப்புவியா? முதல்ல காசை கொடுமா. இது ஸ்லாய்க்கப்பட்டு வராது சார். கொடுத்த காசுலாம் திருப்பி தர முடியாது. விருப்பப்பட்டா சாப்பிடுங்க, இல்லன்னா நீங்களே ஆக்கி சாப்பிட்டுக்கிறீங்க. என்னது நானே சமைச்சு சாப்பிடுறதா? நீ சமைச்சு போறதெல்லாம் சாப்பிடறதுக்கு நான் என்ன பண்ணா? இங்க பாரு, தோர ஊரே ஒண்ணு கூடி உட்காந்துருக்காங்க. இப்பவே போய் அவங்கள்ட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாத்தியாரா இருக்க என்னையே இந்த பாடுபடுத்துறேன்னா இந்த பட்டிக்கு அடிச்சனங்களை என்ன பாடுபடுத்துவேன்? இந்த சீலை ஒன்ட்ட வாங்கினதுதான், வாங்கி 2.5 வருஷம் தான் ஆகுது. எப்படி கிழிஞ்சு போச்சு பாரு. ஒண்ணு சீலைக்கான காசை கொடு, இல்லன்னா புது சீலை கொடு. ஏமா 2 வருஷத்துல சீலை கழியாம என்னமா பண்ணோம்? நீ எல்லாம் சம்காலம் தான் கொடுத்தணும். ஏங்க எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முடிய தொண்டிப்படுவா. வாத்தியார் ஒரு விவரம் கட்டாலும் விடுவாங்க. நீங்க போங்க வாத்தியாரே, பேசி பரிசல் பண்ணி விடுவோம். போங்க. அவ இஞ்சில அவத்த மஞ்சள்ல வச்சு விக்கிறவ சும்மா விடுவாளா? நீங்களே பாருங்க, பாருங்க இந்த அநியாயத்தை. ஏன் வாத்தியாரே, இதுக்கு மேல என்ன சாப்பாடு வேணும்? இல்லங்க, நான் பாக்கும்போது மிளகாக்கா தான் இருந்துச்சு. இப்ப எப்படி மீனா மாறுச்சுன்னே தெரியல. மதி நம்மள்ட்ட கூட ஏதாவது ஏட்டி புட்டி பண்ணுவா, வெளியாளுகள்ட்ட அப்படிலாம் பண்ண மாட்டா. ஏடி வாங்கடி போலாம். வாத்தியார் பட்டன் சாப்பாடு சாப்பிட்டாருல, அதே பிடிக்கல போல இருக்கு. ஏன் ஏட்டி ஏட்டி இந்த வாரம் கோழி கவுக்குற கூட காணாம இருந்தேல்ல, இந்த வாரம் இங்க கிடக்கு. ஏன் வாத்தியாரே எதை கவுக்க இதை எடுத்துட்டு வந்தீங்க? நல்ல வாத்தியார் தான் போங்க. வாத்தியாரு அரிசி சோறுல கேப்பார் போல இருக்கு.
இவருக்கு என்ன நீ களி கிடைக்கிறதே பெரும்பாலும். ஏய் முளை எப்படி மீனா மாறிச்சு? அட ஓ ஓ வேலை தானே அது. இந்த இரு எல்லாத்தையும் கூட்டு வந்து உன் கலவானுக்கு தந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு வச்சேனா அதுக்கு மனசார சாப்பிடலன்னா தூக்கம் வராது சார். ஓ இங்குட்டு நேரம் இந்த குழிக்குழிய உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாம்பு கடிச்ச கூட கேள்வியே இல்ல. என் நிலைமைய பாத்தீங்களா? ஆ, நானே பசியில காதடிச்சு போய் கிடக்குறேன், உனக்கு பாம்பு கடிக்குதா? பாம்பு இந்த பாரு, எனக்கு களி எல்லாம் பிடிக்காது. ஏய் பசிக்குது. ஏய் இந்த பாரு. சார் அவன் போய் சொல்லக்கூடாது சார், நான் உங்களை அடிக்கணும் சொல்லணும் சார். ஏய் உங்க கும்பலை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, நீ சொல்லிருப்படா. ஐயோ ஆடு தொட்டுரு. டேய், டேய், காப்பாத்துடா. ஆடு தொட்டுடா, காப்பாத்துடா. ஐயோ. நீ என்ன புலியா? ஏ மணி, என்னடா மணி ஆட்டுக்கிட்ட எல்லாம் பேசுற? உன்னை பார்த்தோன்னா ஆடு திரும்பி போகுது. சார் ஆடு நம்மள முட்டை விரட்டும் போது அப்படியே திரும்பி நின்னு ஆடு தலையாட்டும் போது நம்மளும் தலையாட்டணும். நேருக்கு நேரா பார்த்து நீங்க என்ன புலியா அப்படின்னு கேட்டா ஆடு திரும்பி போயிரும் சார். இந்த பவுசு தெரியாம தானே இத்தனை நாளா ஓடிக்கிட்டு கிடந்தோம். இனிமே வரட்டும்.